புத்திசாலி காகம் மற்றும் பேராசை பாம்பு. ஒரு பெரிய காட்டில் உயரமான மரத்தில் ஒரு காக தம்பதிகள் கூடு கட்டி வாழ்ந்து வந்தனர். சில நாட்களில் அவர்கள் கூண்டில் 3 முட்டைகள் வைத்தனர். அந்த மரத்தின் அடியில் ஒரு பாம்பு வாழ்ந்து கொண்டிருந்தது. ஒருநாள் காகங்கள் உணவு தேடி வெளியே சென்றபோது பாம்பு மரத்தில் ஏறி கூண்டிலிருந்த முட்டைகளை சாப்பிட்டது. காகங்கள் திரும்பி வந்தபோது முட்டைகள் இல்லாமல் போனதை பார்த்து மிகவும் துக்கப்பட்டன. சில நாட்கள் கழித்து அவர்கள் மீண்டும் முட்டைகள் வைத்தனர். ஆனால் அந்த பாம்பு மீண்டும் வந்து அவற்றையும் சாப்பிட்டது. இதனால் காகங்கள் மிகவும் கவலையில் ஆழ்ந்தன. இந்த பாம்பை எப்படி தடுக்கலாம் என்று யோசித்தன. ஒருநாள் காகம் ஒரு நல்ல யோசனை செய்தது. அது அருகிலிருந்த கிராமத்துக்கு பறந்து சென்றது. அங்கு ஒரு வீட்டின் முன்னிருந்த வெள்ளி வளையலை எடுத்துக்கொண்டு பறந்து வந்து பாம்பின் குழி அருகே போட்டது. சிறிது நேரத்தில் அந்த வீட்டின் மனிதர்கள் வளையலை தேடி வந்தனர். அவர்கள் அது பாம்பின் குழி அருகே வளையல் இருப்பதை பார்த்தார்கள். அவர்கள் அதை எடுக்க முயன்றபோது பாம்பு வெளியே வந்தது. உடனே அவர்கள் பாம்பை அடித்துக் கொன்றுவிட்டனர். அதன் பிறகு காகங்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தன. அவர்களின் முட்டைகளும் பாதுகாப்பாக இருந்தன. நீதி: புத்திசாலித்தனம் இருந்தால் எவ்வளவு பெரிய பிரச்சனையையும் எளிதாக சமாளிக்க முடியும்.